ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வி டாக்டர் எக்ஸாம் எழுதுனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதுறதுக்கு தலைவரோட பொண்டாட்டியை இங்க வந்து எப்படியாவது தமிழ்ச்செல்வியை எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போங்க, அப்போதான் நம்ம கட்சி மேல இருக்க கெட்ட பேர் விலகி போகும்னு சொல்லிட்டு தலைவர் பொண்டாட்டி கட்டளை இட்ட மாதிரி இட்டுட்டு போயிடுச்சு. இப்போ ராஜாங்கம் அண்ணனும் போய் தமிழ்ச்செல்விய நீதான் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போனோன்னு சேது கிட்ட சொல்ல சேதுவும் சரிங்கிற மாதிரி தலையாடிட்டான். இப்போ அவளும் பரீட்சை எழுத ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம முகத்துல அவ கறி பூசின மாதிரி ஆயிடும். அவ ஜெயிக்க கூடாது மதனி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி பேச, ஆமா அத்தாச்சி, அந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கண்மணியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டு என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பா. அவளை நானுமே சும்மா விட மாட்டேன். அவளை ஏதாவது பண்ணணும்னு தான் நானும் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன். ஆனா எப்படியாவது அவ எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா இந்த வாட்டி அவ தப்பிக்கவே முடியாது. என்ன மதினி சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? இரு, போஸ் இருக்கான்ல, போஸு கிட்ட சொன்னா கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணுவான். அம்மா என்னம்மா சொல்ற? போஸுக்கு ஃபோன் பண்ண போறியா? போஸால என்ன பண்ண முடியும்? அவன்தான் இங்க இல்லாம வெளியே இருக்கானே. வெளியே இருந்து மட்டும் என்ன கிழிச்சிட போறான்? ஏய், என் புள்ளைய மட்டும் நீ தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. என் புள்ள எல்லாத்தையும் காரியத்தை கச்சிதமா தான் பண்ணுவான். ஏதோ ஒரு தடவை சொதப்பிட்டான், அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சொதப்பிடுவானா என்ன? பாரு, இந்த வாட்டி அந்த சேதி எப்படி தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போறான்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன, இந்த புள்ள இருக்கானா இல்ல செத்து போயிட்டானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியா? டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. நீ தான் என்கிட்ட சொன்னியே நான் தான் நீதிமான் கூட சேர்ந்துட்டேன்னு. அப்புறம் உன்னை பத்தி எனக்கு என்னடா கவலை? ஆனா நீ செய்ய போற விஷயம் மட்டும் நல்லா சரியா பண்ணி முடிடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, சரி இப்போ எதுக்குமா நீ ஃபோன் பண்ண? டேய், அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத போறாளாம். பரீட்சை எழுதி முடிச்சானா அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் அசிங்கம் அதை விட்டா வேற இல்லடா. அதனால அந்த சேது தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக காலேஜுக்கு போகவே கூடாது. அவங்க 2 பேரும் போற வழியிலே ஏதாவது ஆகணும். அப்படியே உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே இங்க தாமரை இருந்துக்கிட்டு, அம்மா ஆனா பெரியம்மா சரியான கில்லாடிதாம்மா. நாமனாவது அந்த தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவும் பிரியணும்னு தான் நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கு. அடியே, நீ பேசாம அமைதியா இருடி. மொத்தத்துல அந்த தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தை விட்டு விலகி போனா அதுவே நமக்கு சந்தோஷம்தான். ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டோம், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தூர போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க போஸ் கிட்ட ஈஸ்வரி திட்டத்தை சொல்ல, சரிம்மா எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், நீ போனை வை. டேய் பாத்துடா, 2 பேரும் கார்ல தான் வருவாங்க. விட்டுட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த காரணத்தெல்லாம் நான் பொறுத்துக்க மாட்டேன். அம்பிட்டு தான். சரி, நான் சொன்ன காரியத்தை கச்சிதமா முடி. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. கிளம்பினதும் உனக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இங்க எக்ஸாமுக்கு கிளம்பிட்டு, என்னங்க நான் கிளம்பிட்டேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்க பாரு, உன்னை கூட்டிக்கிட்டு போவேன், ஆனா நீ சொல்றதுக்காகலாம் இல்லை, என் அப்பாவோட கட்சியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு போவேன். நான் உன்னை கூட்டிட்டு போறதுனால நான் மனசு மாதிரி உன்னை ஏத்துக்கிட்டேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்க தேவையில்ல, புரிஞ்சுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல நீங்க என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சேதுவோ இங்க கை தாங்களா தமிழ்ச்செல்விய அப்படியே அலேக்கா தூக்கி நேரா இங்க காருக்குள்ள தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதும் இங்க சேது காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறத பார்த்ததும் ஈஸ்வரி உடனே போஸுக்கு ஃபோன் பண்ணி, டேய் 2 பேரும் கிளம்பிட்டாங்கடா, வர வழியில அங்க ஏதாவது பண்ணு, ஆனா திரும்பி உசுரோட வீட்டுக்கு வரவே கூடாது, அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். சரி நீ போனை வை அப்படின்னு சொன்ன போஸ் இங்க ஆளுங்களை வச்சு எப்படியாவது தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வர காரை ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு இங்க போஸோ ஒரு ஆளை வைக்கிறாரு. சொன்ன மாதிரியே லாரி எடுத்துக்கிட்டு போய் நேரா சேது தமிழ்ச்செல்வியோட கார்ல இடிக்க, காரோ அப்படியே தலைகீழா கவிழ்ந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க போலீஸ் எல்லாரும் வந்து சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்த இன்ஸ்பெக்டர் நேரா இங்க சன்னாசிக்கு ஃபோன் பண்றாரு. அமைச்சர் ராஜாங்கத்தோட பையன் சேது இங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்,
கூட அவங்களோட மனைவியும் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்டதும் சன்னாசிக்கோ ரொம்ப பதட்டமாகி, என்ன சார் சொல்றீங்க? 2 பேருமேவா? சார் அவங்க நல்லா இருக்காங்களே, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட சன்னாசி கேட்க, சார் நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, லைட்டா அடிபட்டிருக்கு, சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்ல, சன்னாசியோ இதை கேட்டு பதட்டமாகி அங்க இருந்த மோகனா அப்பத்தா ராஜாங்கம்னு எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்து எல்லாரும் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மலர் அழுதுகிட்டே வர்றதை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி ஓடி வந்து, ஏ மலரு, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத போனால அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சேது மாமாவுக்கும் அவளுக்கும் ஆக்சிடென்ட் ஆனதா இப்போதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. அதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு நேரா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக, இதை கேள்விப்பட்டதும் இங்க ஈஸ்வரிக்கோ ரொம்ப சந்தோஷமாகுது. வந்த சாவித்ரி அங்க ஈஸ்வரி கிட்ட, மதனி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத விடல போல இருக்கே. எப்படி என்னோட ஐடியா? என் புள்ள அதெல்லாம் காரியத்தை கச்சிதமா முடிப்பான். அவன் பண்ணதுனால தான் இன்னைக்கு 2 பேரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எல்லாருமே பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க அப்பத்தா டாக்டரை பார்த்து, டாக்டர், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஆபத்து இல்லையே? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, எங்க அப்பத்தாவோ நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. மோகனாவோ, அத்தை அழாதீங்க அத்தை, கண்டிப்பா 2 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம், சன்னாசி, இத யாரோ நாம எதிர்கட்சி ஆளுங்க தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுனா நம்ம கட்சி பேர் மேல நல்ல பேர் வருங்கிறதுக்காக தான் அவங்க 2 பேரையும் காலேஜுக்கு அனுப்ப விடாம இப்படி ஒரு சதி வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. நீ சீக்கிரமா போலீஸ் கிட்ட சொல்லி இத பண்ணது யாருன்னு உண்மையை கண்டுபிடிக்க சொல்லு. என் புள்ள சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமானவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சன்னாசி கிட்ட ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட சொல்ல, சன்னாசியோ இங்க இன்ஸ்பெக்டருக்கு அழைச்சு எல்லாத்தையும் சொல்ல, இன்ஸ்பெக்டரும் சன்னாசியும் நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு கடையில இருந்த சிசிடிவி கேமராவை இன்ஸ்பெக்டர் செக் பண்ண, அங்க ஒரு லாரி வந்து காரை இடிச்சு தள்ளுறதையும் பார்க்க, அந்த லாரியோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி ஒரு வழியா அந்த லாரிக்காரனையும் பிடிச்சு இங்க விசாரிக்க ஆரம்பிக்க, இங்க போஸ் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னான் அப்படிங்கிற விஷயமும் வெளியே வருது. இந்த நேரத்துல இங்க ராஜாங்கம் சன்னாசிக்கு ஃபோன் பண்ணி, சன்னாசி, விஷயம் தெரிஞ்சுதா? யார் இந்த மாதிரி பண்ணது சொல்லு, என் புள்ள இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட ராஜாங்கம் சொல்ல, நான் தெரிஞ்சிடுச்சுனா வேற யாரும் இல்லை, என் பையன் போஸ் தான். அவனை என் பையன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, போஸ் தான் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்ல, இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் இங்க போலீஸ் எப்படியோ லாரி டிரைவரை விசாரிச்சு சன்னாசி இருக்க இடத்துக்கும் போய் இங்க நீதிமான் கூட போஸ் இருக்கிறதையும் சன்னாசி பார்த்துட்டு போஸை அங்கேயே பயங்கரமா அடி வெளுத்து வாங்குறாரு. கொஞ்ச நேரத்துல போஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்க, விஷயம் தெரிஞ்சு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் வேக வேகமா இங்க ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. வந்த வேகத்துல இங்க ஈஸ்வரி, சார் எதுக்காக சார் என் பையனை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஏமா, உனக்கு விஷயமே தெரியாதா? உன் பையன் போஸு ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி ஒரு லாரியை வச்சு அந்த சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதனால தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். கண்டிப்பா இவனை இந்த வாட்டி நாங்க வெளியே விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த ஈஸ்வரி, சார் அப்படியே நீங்க எந்த தப்பு நடந்தாலும் உடனே என் புள்ள போஸ் தான் பண்ணான்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். கண்டிப்பா என் பையன் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு இங்க அப்படியே பச்சையா நடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சன்னாசி ஈஸ்வரியை இழுத்து ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. இப்ப எதுக்காக என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீ தான் ஏதாவது அவன்கிட்ட சொல்லி உசுப்பேத்தி விட்டு இருப்ப. அதனால தான் அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பரீட்சை எழுதுற விஷயம் எப்படி அவனுக்கு தெரிய வந்திருக்கோம்? சொல்லு, உண்மையை சொல்லு. நீ தானே தகவல் கொடுத்துருக்க. புள்ளையாச்சே நானும் பொறுமையா போய்கிட்டு இருந்தா கடைசியில கொலை பண்ற அளவுக்கு உன் புள்ள துணிஞ்சு போயிருக்கான். இனிமே நீயும் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன் பையனும் இனி காலத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. என் அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் ஒரு யமனை தாண்டி வந்து மாட்டியிருக்கீங்க. இனிமே அந்த பக்கம் வந்தீங்கன்னா
கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடுவேன் சார். இனிமே அந்த போஸ் வெளியே வரவே கூடாது சார். இதுக்கு நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்க போஸ் மேல கேஸ் கொடுத்துட்டு சன்னாசி அங்கிருந்து போறாரு.